ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பார்க்குற திரைப்படம் பேர் வந்து லேண்ட் ஆஃப் பேட். இந்த படத்தை இயக்குனது வந்து பார்த்திங்கன்னா வில்லியம் எபாங்க், ரைட்டிங் டேவிட் ஃபிரிகரோ, வில்லியம் எபாங்க் தான் பண்ணியிருக்காங்க. நடிச்சவங்க வந்து பார்த்திங்கன்னா லியாம் ஹெம்ஸ்வொர்த், ரசல் க்ரோ, லுக் ஹெம்ஸ்வொர்த், மெலோ வென்டிபிக்லியா, சிக்கா இகோவே, ரிக்கி விட்டில், ஜாக் ஃபின்ஸ்டார், கிறிஸ் மாஸ்டர்மான், லிங்கன் லெவிஸ், லாக்கன் ஏஞ்சலர் மற்றும் பலர் நடிச்சிருக்காங்க. ஸோ இந்த படத்தோட கதைன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஆர்மியில் ஒரு ட்ரோன் பைலட் வந்து கைட் பண்ணுவார். ஒரு ஒரு ப்ரூட்டல் அட்டாக் வந்து ஒரு 48 மணி நேரத்தில் பண்ணி சர்வை பண்ணோம். அதுலேருந்து எப்படி இவங்க இந்த ப்ரூட்டல் அட்டாக்கை நடத்துகிறாங்க, அந்த டெரரிஸ்ட்டு கேங்கில் வந்து எப்படி நடத்துகிறாங்கன்றது தான் இந்த படத்தோட கதை. இந்த படத்தோட கதை ஒரு சின்ன இதுவாக இருந்தாலும், இந்த படத்தில் நடித்தவங்களை பற்றி குறிப்பாக சொல்லணும். இந்த ட்ரோன் பைலட் ரசல் க்ரோ, கிளேடியேட்டர் நடிச்சவர். அவர் இப்போ ரொம்ப குண்டாயிட்ருக்காரு. போன எக்ஸாசிஸ்ட்டு இந்த படத்துலேயே ஒரு ஃபாதர் அந்த இதே ரொம்ப தடியாக இருந்தார். இதில் ரொம்ப இன்னும் குண்டாயிட்ருக்காரு. ஸோ இந்த ஏர்ஃபோர்ஸில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஹீரோ அந்த லியாம் ஹெம்ஸ்வொர்த் வந்து எப்படிலாம் ஃபைட் போடுறாரு, எப்படி தச்சு வராரு, அங்கேருந்து அந்த இதில் மாட்டிப்பாங்க, அது தச்சு வராருன்றது தான் படத்தோட ஃபுல் கதை. ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபஸ்ட் ஹாஃப் வந்து ஆக்ஷன் பேக்கடாக இருந்துச்சு. செகண்ட் ஹாஃப் வந்து அதை விட ஸ்பீடாகவும் ரொம்ப டெம்ட் ஏற்றுற மாதிரி இருந்துச்சு. அந்த கன் ஃபைட்டு, அந்த ஏரோப்ளைன், அந்த ஹெலிகாப்டர் வர்றது, பாம் பிளாஸ்ட் பண்ணுறது, ஒரு இடத்துல வந்து இவங்க ஃபஸ்ட்டு அந்த கன் பாயிண்டில் ஒருத்தர் இது பண்ண போவாங்க. அப்போ வந்து ஒரு பதம் நடக்கும். அதெல்லாம் வந்து ரொம்ப பார்க்குறதுக்கு பயங்கரமாக இருந்துச்சு. ஸோ இந்த நீர்வீழ்ச்சி சீனு, இந்த ட்ரோன் வர சீன், இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அந்த உண்மையிலே நம்ம பார்க்குற நம்ம ஃபீல் நம்மளுக்கு வந்துடுச்சு. ஸோ கடைசி சீனாக இருக்கட்டும், அந்த அந்த ஸ்விம்மிங் பூலெலாம் ஃபைட் போடுவாங்க, அதெல்லாம் ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருந்துச்சு. கடைசியில் ரசல் க்ரோ வந்து அவங்க குரு கூட டான்ஸ் ஆடுவார். அதோட படம் முடியும். இந்த ஒரு சீனை வந்து பார்த்திங்கன்னா தேட்டரில் வந்து சவுண்ட் எஃபெக்ட்ஸ்லாம் ரொம்ப பயங்கரமாக இருந்துச்சு. கேமரா, சவுண்ட் எஃபெக்ட் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அப்படியே உள்ளே நம்ம அந்த அந்த இடத்துக்கே நம்ம போயிட்ட மாதிரி ஒரு ஃபீலை கொடுத்தது. ஆக்ஷன் பீரியட் இல்லைன்னா கண்டிப்பாக பார்க்க வேண்டிய ஒரு ஆக்ஷன் பேக்டு இந்த படம். தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ்.